ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி கிச்சன். இன்றைக்கி கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அரை முறை தேங்காய் எடுத்துக்கோங்க. அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் சோம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டதுக்கப்புறம் அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்கோங்க. நான் கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கேன். வேக வச்சதை குழம்புக்குள்ளே எடுத்து போட்டுருங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரும். கொதித்து வந்ததுக்கப்புறம் கரண்டி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்புறம் அந்த குழம்பு நல்லா கொதித்து வரும். கொதித்து வரும்போது நம்ம 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் அடுப்பில் கிடக்கட்டும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.